Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB English நியூ சிலபஸ்ல நாளையிலிருந்து வரப்போற ஒரு 3 டேஸுக்கான ஒரு ஸ்மார்ட் பிளான் பார்க்குறோம். இந்த மந்த்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட்ல ஒரு 3 நாட்கள் சேர்ந்தாப்புல லீவ் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 15th, 16th and then 17th. If you are working or non-working, housewives, ஃப்ரெஷர்ஸு யாராக இருந்தாலுமே வரக்கூடிய 3 டேஸை ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி சம் பர்சன்டேஜஸ் ஃப்ரம் த சிலபஸ் முடிக்கிறதா பிளானு. அண்ட் இதே போல் 8th, 9th அண்ட் 10th யூனிட் படிக்காதவங்க, இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருந்தது. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வரக்கூடிய இந்த நாளைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் தென் சண்டே எப்படி யூஸ்ஃபுல்லாக இந்த டைமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 டேஸில் என்ன செய்ய முடியும். 10 யூனிட்டும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. நான் நெகட்டிவாக சொல்லலை. ப்ராக்டிக்கலாக 10 யூனிட் 3 நாள் முடிக்கிறதுன்றது ரிவிஷன் கூட சாத்தியம் கிடையாது, கஷ்டம்தான். அப்போது எதுவுமே இது வரைக்கும் படிக்கலை, இல்லை கொஞ்சம் படிச்சிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு எப்படி அது ஷஃபிள் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்தது போல இந்த பிளான் டிஃபர் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட் தனியாக, டேஸ் தனியாக, யூனிட்ஸில் ஈஸி அண்ட் டஃப் அதை தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஈஸி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸு, அதுக்கப்புறம் 3rd and 4th, அதுக்கப்புறம் 6th and 2nd யூனிட்டு. டஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5th and 8th, 7th and 9th, ஆர் 9th and 10th அப்படின்ற மாதிரி ஒரு டைப் வந்திருக்குது. எப்படின்னா அது டிபெண்ட்ஸ். இல்லை இப்படி இல்லை, நான் வேற யூனிட்ஸை மாற்றி படிப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம் அட் ஆல். கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த நம்பர்ஸை மாற்றி கொடுத்துருக்கோம். டஃப்னு சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரும் அதே போல் கிரிட்டிசிசமும் இருக்கும். 7th and 9th அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் ரைட்டிங்கும் அதே போல் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாகி இருக்கும். ஆர் நான் பரவாயில்ல கிராமரில் ஆல்ரெடி ஐடியா இருக்குன்னு சொல்கிறவங்க 9th and 10th ஓரலாக அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ, எப்படி உங்களோட யூனிட்ஸ் உங்களுக்கு சுலாகுமோ அது போல் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு இந்த 3 டேஸில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டூஸ் நம்ம பார்த்துட்டோம், டோன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு யூனிட்டில், அதாவது ஏதாவது ஒரு யூனிட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ போயம் பார்ட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 போயம் படிக்கிறது, அதே போல் ப்ரோஸில் ஒரு பார்ட்டு படிக்கிறது, உடனே ஸ்கிப் பண்ணி இன்னொரு யூனிட்ல போயிட்டு அதில் போயிட்டு ஒரு ட்ராமா பார்ட்டு படிக்கிறது, அந்த மாதிரி இல்லை. பல்காக ஒரு யூனிட்ல ஒரு ஜான்ராவை ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி இந்த 3 டேஸை பிளான் பண்ணுங்க, சரிங்களா? அது ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், இல்லை ட்ராமாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4th யூனிட்டே எடுத்துக்கோங்க. போயம்ல பாதி முடிக்க முடியுது, அதுக்கப்புறம் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ல பாதி முடிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த டாபிக் படிக்கலையோ, எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலையோ அதுலேருந்து கேள்வி வந்துடும். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 11லேருந்து 12 மார்க் அப்படின்னு சொல்லும்போது போயமுக்கு தனியாக அதே போல தான் ட்ராமா ஃபிக்ஷனுக்கு பிரிப்பாங்க. அப்போது ஃபுல் போயம் பார்ட்டு படித்தா கூட நம்மளால் 11ல் 6லேருந்து 7 மார்க் ஈஸியாக வாங்க முடியும். கான்செப்ட் புரியும் நம்புகிறேன். அப்படி தான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே போகணும். அதை விட்டுட்டு ஈஸியாக இருக்கிற போயம் மட்டும் படிச்சிருது. இப்போ மேத்யூ ஆர்னால்டோட டோவர் பீச், ஸ்காலர் ஜிப்சி, ஓரளவுக்கு அது பழைய சிலபஸ் தான் அந்த டாபிக், அதை முடிச்சிடுறது. புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ், த அன்வான் சிட்டிசனாக இருக்கட்டும், த தாட் ஃபாக்ஸாக இருக்கட்டும், இன் யூனிட் 4ல் சொல்கிறேன், அதை படிக்காமல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, அது எந்த ஜான்ராவாக இருந்தாலும் நியூ டாப்பிக்காக அதை முதல்ல படிச்சிருங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுங்க. அண்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ போயட்ரி பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனிட் 1ல் உங்களுக்கு இருக்கிற போயம் பார்ட்டி இது மட்டும்தான். அதே தான் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது சின்னதாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸு, இல்லைங்களா? நமக்கு சிலபஸில் எவ்வளோ வாஸ்டாக இருக்குது இல்லையா, அவங்க தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யூனிட் 1ல் பாருங்கள், இவ்வளோ தான் போயம் பார்ட்டு. ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸு, த புக் ஆஃப் த டச்சஸ் அண்ட் புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நேற்று கூட டீச்சர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், த புக் ஆஃப் த டச்சஸ் படிக்கணுமா, ப்ரொலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன், சர் தாமஸ் வியாட்டோட ரிமெம்பரன்ஸ்.
அவ்வளோதான் போயம் பார்ட். அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 டாபிக்கு. அண்ட் தென் த ரேப் ஆஃப் த லா, அப்சலம் அண்ட் ஆர்ச்டெபிள், அதே மாதிரி எலிஜி ரிட்டன் இன் யர் கண்ட்ரி சர்ச்யார்டு. ஒரு 6 போயம் தான். அப்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் யூனிட் போயம் முடிச்சிட்டோம், செகண்ட் யூனிட் போயம் முடிச்சிட்டோம். அண்ட் தென் பாருங்கள், தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய போயம் பார்ட் மட்டும் வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டாலிட்டி ஓடு, டின்டன் ஆபே அண்ட் த ப்ரிலூட் புக் 1 மட்டும் படித்தா போதுமானது. அண்ட் தென் அதர் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, அந்த டைட்டில் என்னென்னு நீங்கள் பார்க்கணும். வேர்ட்ஸ்வர்த்தை படிக்கும்போது இந்த 3 டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து ஒரே நாளாக இருந்தால் அது பெட்டர். எப்போ கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு டிஜெக்ஷனு எப்போ கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ரிட்ஜை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேர்ட்ஸ்வர்த்தை படிக்கும்போது 2 பேரும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இன்ஃபோஸை சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதை ஈஸியாக தவிர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டாலிட்டி ஓடு, டின்டன் ஆபே, த ப்ரிலூட், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை படிக்கும்போது நடுவில் இங்கே இருக்கக்கூடிய போயம் பார்ட் ஆடனிஸோ ஆசிமாண்டியாஸோ அந்த மாதிரி ஷெல்லியோட போயம் வந்து படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது வேற இன்ஃபர்மேஷன்ஸு, டோட்டலி அது வேறையாக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி படிக்கும்போது குழப்பம் வந்து ஏற்படாது. பாதி குழப்பம் நமக்கு இல்லைன்னாலே சக்ஸஸ் தான். ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருது இல்லைங்களா, அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் தான். அடுத்தடுத்த பார்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகி போகலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனு ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் பாருங்கள், இவ்வளோதான் டாபிக் இருக்குது. அப்படி நினைங்க, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் இருக்கிறதே 65 நாள் தான் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு போடுறோம். நம்ம வந்து டைம் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, நம்ம முடிச்சிருவோம், கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸை வந்து கொடுத்து நீங்கள் வந்து போர்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து படிச்சுட்டே வாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் பார்ட்டு தேர்ட் யூனிட்டோட முடியுதுங்களா. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படியே தனித்தனியாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அண்ட் ட்ராமா பார்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் 3த்துலேயுமே சேர்த்து உங்களுக்கு இவ்வளோதான். யார்கிட்டையுமே சிலபஸ் இல்லையா அப்படின்னு கிடையாது. ஈஸியாக நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பார்த்து கம்மியாக தானே இருக்குதுன்னு நம்ம மைண்டை நம்மளே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருவோம். இவ்வளோ தானே இருக்குது. இப்போ பாருங்கள், ட்ராமா பார்ட்டு 3 யூனிட்லேயுமே உங்களுக்கு இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகிருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும்தான். இப்போ என்ன நமக்கு தோணும், 3 யூனிட்டில் நம்ம ட்ராமா பார்ட்டு முடிச்சிட்டோம், அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன இருக்குது, 4, 5, 6 மட்டும்தானே. காமன்வெல்த் ஒரு நாள் தனியாக, ஒரு நாளுன்றது வந்து அந்த வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது. பட் சொல்லும்போது ஆஸ் ஃபார் அஸ் இருக்கக்கூடிய நாட்களில் அதை வந்து நம்மளால் ஒரு ரீஃபைண்டாக நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டவுட் மட்டும் வரவே கூடாது. ஏன் அப்படின்னா மேக்சிமம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து எல்லாருக்குமே அவ்வளோதான். அதனால் அந்த டைமை எப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்து அலோகேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஐடியா வேணும், அடுத்தடுத்து வந்து ஒரு டைம் டேபிள் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக தான். அதுவும் 3 days ஒரு சின்ன கேப் வருது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோவே. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபோ, இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நீங்கள் வந்து படிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் வாட் எவர் இட் இஸ், அது எந்த பார்ட்டாக இருந்தாலும் மண்டே, டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு 1 or 2 hours நீங்கள் வந்து உங்களோட ஸ்கெடியூலில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒதுக்கித்தான் ஆகணும். அப்போ தான் வந்து மைண்டில் மறுபடியும் வந்து அந்த இடத்துல போய் அது ஃபிக்ஸ் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்கெடியூலை மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இல்லை இதெல்லாம் வந்து முடியல, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல, ட்ராமாவில் எதுவும் படிக்கல, படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது, இல்லை எப்போவோ படித்தது, இப்படியெல்லாம் உங்களுக்கு குவைரிஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளோட Q&Aல ஜாயின் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 4th யூனிட் வரைக்குமே வந்துட்டாங்க. அப் டு ஒரு 8000 Q&As வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க 4 AM பேட்ச்ல. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன் கிடையாது, நிறைய பேர் ஜாயின் பண்ணி சொல்கிற ஒரு இன்ஃபோ தான். ஏன்னா மார்னிங் 4 o'clock உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஸ் அனுப்பிடுறாங்க. நிறைய டீச்சர்ஸ் சொன்ன ஃபீட்பேக் தான். யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல கிடையாது. இந்த டீச்சர்ஸ் சொன்ன ஃபீட்பேக் தான். அகெயின் 4 மணிக்கு நீங்கள் அனுப்புறீங்க, 3:56க்கு அனுப்பிடுவாங்க அந்தந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மென்டார்ஸு. ஸோ அந்த 4 o'clock எந்திரிக்கும் போது ஒரு
அப் டு 6:30 வரைக்கும் வந்து எங்களால் காலையில் படிக்க முடியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 100 கேள்விகள் படிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து ரிவிஷன் கொடுக்கும்போது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி படிக்கலான்னு சொன்னால் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.